வெல்கம் டு மகிமா ஆரி டிசைனர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பீட்ஸ் வச்சு வெறும் ஆரி ஸ்டிச்சு, அது மட்டும் செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸோட ஃபுல் லுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்டே வந்து கஸ்டமர் ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொல்லிட்டாங்க. ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து 4 லைன் வந்து சரியில் கொடுத்து கோல்டு சரியில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4 mm பீடு ஒரு லைனு, மறுபடியும் ஒரு சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்து ஒரு சின்ன பார்டர் மாதிரி இதை வந்து மேக் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இதில் இருந்து மேலே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி அதை வந்து செக்குடு பேட்டர்ன் மாதிரி மேக் பண்ணணும். செக்குடு வந்து 1/2 இன்ச்சுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு சைடில் ஃபஸ்ட்டு கிராஸாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் சைடு கிராஸாக போட்டு அந்த செக்குடுக்குள்ளே வந்து 4 mm பீடு வந்து ஒவ்வொரு பீட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் 4 mm பீடு, ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சாரியோட கலர் வந்து க்ரீன் கலர். அந்த க்ரீன் கலரில் 1/2 இன்ச் தள்ளி தள்ளி வச்சு அதை சுற்றி வந்து குந்தன் ஸ்டோன் வந்து க்ரீன் கலரில் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லோடிங் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். லோடிங் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் ரைஸ் பீடு வந்து 2 பீடு வந்து வி ஷேப்பில் இருக்க மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் வந்து க்ரீன் கலர் குந்தன் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு லைனு சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அதில் வந்து 1 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு அதில் ஒரு அந்த ஸ்டோன் ஒட்டிட்டு சுற்றி சுகர் பீட் கொடுத்துட்டு ரைஸ் பீட் வந்து ஒரு 12 ரைஸ் பீட் இருக்க மாதிரி சுற்றி வந்து ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வந்து போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே கீழே சைடில் பண்ணிவிட்டு அப்புறம் இடையில ஒரு 2 பீடு இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நெருக்கமாக வேணுனாலும் நெருக்கமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கீழே கொடுத்த மாதிரியும் ஒரு லைன் சுகர் பீடு, அப்புறம் 4 mm மறுபடியும் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு அப்புறம் வந்து புட்டா டிசைன் மாதிரி ரைஸ் பீட்லேயே வந்து 3 பீடை வச்சு புட்டா டிசைன் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு லைனு சுகர் பீட் கொடுத்துருக்கு. திரும்ப சேம் அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டி ரவுண்டு சுகர் பீடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குட்டி பார்டர் கொடுத்துட்டு லோடிங் சுகர் பீடில் வந்து லோடிங் கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் தள்ளி வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டி சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் பீட் வந்து ஒரு சுகர் பீடு, ஒரு ரைஸ் பீடு, ஒரு சுகர் பீட் கொடுத்து அது வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, 4 mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்தாச்சு. திரும்ப அதே மாதிரி 2 ரைஸ் பீடு வச்சு வி ஷேப்பில் கொடுத்து இங்கே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். மேலே வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்கோம். ஒயிட் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதே வந்து ரிப்பீட்டட் ஆகும். இது வந்து ஸ்லீவோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்த டிசைன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். கீழே மேலே மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த சக்ரா டிசைன் வந்து மேலே கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ டசல் வந்து நான் 2 3 mm பீடு, ஒரு டேப்லெட் பீடு, ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் அட்டாச் பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து எப்படி பண்ணோன்னா சேம் அதே தான், ஆனால் இதை விட சிம்பிளாக வந்து பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து 4 லேயர் சரியில் வந்து 4 லேயர் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடு ஒரு லைனு, 4 mm பீடு ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு லோடிங் வந்து சுகர் பீட்லேயே லோடிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி க்ரீன் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி சுற்றிலும் வந்து சுகர் பீடு வந்து சுற்றிலும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 mm பீடு, ஒரு சுகர் பீடு அந்த இடையில உள்ள கேப்பில் வந்து ஒவ்வொன்றா வச்சு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் இதோட ஃபுல் லுக். அதுக்கப்புறம் வந்து ரோப் வந்து கேட்டிருந்தாங்க. அது நார்மல் நம்ம ரோப் வச்சுட்டு கீழே வந்து அது க்ரீன் கலர் சாரிக்கு மேட்சாக இருக்கிற கலரில் வந்து ஒரு டசல் வந்து செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு சேம் பேக் சைடு பண்ண மாதிரியேவும் ஃப்ரண்ட் சைடு வந்து கவர் பண்ணியிருக்கோம். அந்த சரி 4 லைனு, அதுக்கப்புறம் சுகர் பீடு, 4 mm பீடு, சுகர் பீடு, லோடிங் கொடுத்துட்டு சுகர் பீடு, அப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு பேக் சைடு மாதிரியே ஃப்ரண்ட் சைடையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் இதோட இந்த ப்ளவுஸோட ஃபுல் லுக்கு. இதில் வந்து நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச் மட்டுமே நீங்கள் போட்டு பழகுனாலே போதும். இந்த எல்லா டிசைனையுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம். வீடியோ எடுத்தேன், அது வந்து இதுக்கு வந்து செட் ஆகலை, அதனால் வீடியோ வந்து போட முடியலை. அதனால் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் எடுத்துட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பண்ணும்போதே எடுத்து வச்சேன், நான் அப்லோட் பண்ண முடியலை. அதில் வந்து ஃபார்மெட் வந்து மாற்றி எடுத்துட்டேன், செட் ஆகலை. ப்ளவுஸோட ஸ்லீவை பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம 2 நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கம்ப்ளீட் பண்ணி ஒரு ப்ரைடுக்கு வந்து ப்ளவுஸு கொடுத்தாச்சு. டெலிவரி பண்ணி முடிக்க போகிறோம். இதுதான் இதோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா என்னோடய சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியக்கூடிய ஒரு டிசைன். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து இன்னும் இனிமேல் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா இனிமேல் அடுத்தடுத்து கொஞ்சம் பெஸ்ட்டாக வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக்கு, ஃப்ரண்ட்டு, இது வந்து அதோட பேக் சைடு. தேங்க்யூ.